உம்முடைய அன்பிற்காக நன்றி சொல்லு. உம்முடைய அன்பிற்காக நன்றி சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் உடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். எங்கள் ஆண்டு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்கார்ந்து மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்க்கை வரவேற்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தமாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். அங்கே ஒரு வார்த்தை, கனம் பெற்ற நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன். தேவ சமூகத்திலே ஒரு இரவு தூக்கம் இல்லாமல் நான் காத்திருந்த பொழுது, தூக்கம் இல்லை, 2 மணியை தாண்டுது, தூக்கம் இல்லை. இப்போ ஒரு 1:30 மணிக்கு மேலே தேவ சமூகம் என்னை நடத்தின பொழுது ஒரு பாடலை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தின. நீர் என்னை நேசிக்கின்றீர் அப்படின்னு ஒரு பாடல் என் உள்ளத்தை உடைத்து கண்ணீரோடு அந்த பாடலை நான் அந்த இரவில் பாடி கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு, அந்த வார்த்தை வேதத்தில் இருக்குதான்னா அப்போ ஆண்டவர் இந்த 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து காண்பித்து படிக்க வைத்தார். நான் ஏசாயா புத்தகத்தை 43 திருப்பு அப்படின்னு சொன்னார். இப்படி அவர் சத்தத்தை கேட்டு தான் இந்த வசனத்தில் நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன், ஐ லவ் தி, ஐ லவ் தி. இந்த வார்த்தையை பலர் சொல்லி இருப்பார்கள், பல சம்பவங்களில் சொல்லி இருப்பார்கள், பலர் தெரிவித்திருப்பார்கள், திருமணத்தில் உடன்படிக்கையில் தெரிவித்திருப்பார்கள், குழந்தை கையில் தூக்கி முத்தம் கொடுத்து ஆசையாக சொல்லியிருப்பாங்க, என் செல்லமே என் செல்லமே அப்படின்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் படைசாய் போயிடும், இந்த வார்த்தைகள்லாம் மாறி போயிடும். இந்த உலகத்தில் யார் நம்மை பார்த்து என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்பத்தகுந்ததாக இராமல் போவோம். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை நம்ப தகுந்த கடைசி வரை நிலைத்து நிற்கிற வார்த்தை. இந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தை. அப்போ தேடின ஆண்டவரே நீ நேசிக்கிறேன்ற வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்னு தான் இந்த வார்த்தையில் ஐ லவ் தி, நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் நான் உன்னை சிநேகிப்பேன்னு சொல்லல, நான் உன்னை சிநேகிப்பேன்னு சொன்னார். அதற்கு தான் அடையாளம் சிலுவை, அதற்கு தான் அடையாளம் சிலுவை. சும்மா ஒரு அலங்கார பொருளோ அல்லது கிறிஸ்துவர் என்பதற்கோ அல்ல. அந்த சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த மெய்யான அன்பு ஊற்றப்பட்டது, கொடிய வேதனை பாடுகளை ஏற்றுக்கொண்டது. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிற அளவிற்கு. ஏனெனில் அவன் நம் கையை பிடிப்பதற்காக பிதாவின் கைவிடப்பட்டார். பிதா அவரை கைவிட்டதற்கு காரணம், ஒவ்வொரு மனிதனையும் நீ தூக்கிவிட வேண்டும். சேற்றிலும் பாவத்திலும் அசுத்தத்திலும் அருவருப்பிலும் அக்கிரமங்களிலும் விழுந்து கிடக்கிற மனிதனை, அறியாமல் சிக்கி தவிக்கிற மனிதனை, வேதனையோடு கசப்போடு கஷ்டத்தோடு நெருக்கடியோடு மீள தெரியாமல் துடித்து கொண்டிருக்கிறவனை, வேதனைப்படுகிறவனை கட்டி தூக்கி எடுக்கிற ரத்தம், விலை கொடுத்து வாங்கின ரத்தம், சிலுவையில் வெற்றி சிறந்த அவருடைய நேசம். அவர் நம்மை நேசித்து நம்மை நினைத்து சிலுவையில் நம்மை அவர் மீட்டெடுத்தார். அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். அந்த வசனம் துவக்கத்திலேயே சொல்லுறது, என் பார்வைக்கு நீ அருமையானவர், நீ என்னிடத்திலே கனம் பெற்றாய், ஐ ஹவ் ஆனர்டு தி. உன்னை நான் கனம் பண்ணுகிறேன். யார் யாரை கனப்படுத்துறது? இருக்கிறதுலே தி வீக்கஸ்ட் மேன். அவரோ சர்வத்தையும் சகலத்தையும் ஆளுகிற, உயிரோடு இருக்கிற, என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு தேவனாய் இருந்து அவர் ஆளுகை செய்கிறவராய், அவர் சொல்ல ஆகும், ஒரு கட்டளையிட நிற்கும், எல்லா அதிகாரமும் வல்லமையும் உடையவர் பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமை. சும்மா உலகத்தில் போகஸ் வார்த்தைகளை நம்பி நம்பி ஏமாந்து போறோம், போகஸ் வார்த்தைகளை நம்பி நம்பி ஏமாந்து போகிறோம். இந்த வார்த்தை உண்மை.
நிறைய பேர் பாருங்க ஆன்லைனில் பாவம் பல பேருடைய வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போகிறாங்க. அவங்களுடைய பணத்தை அப்படியே இழக்கிறாங்க, ஆன்லைனில் ஏமாற்றப்படுகிறார்கள். போகஸ் வார்த்தைகள் இந்த உலகம் எங்கு சுத்துகிறது, ஏமாத்துறாங்க. தேவைக்காக நம்ம இடத்துல வருவார்கள். ஆனால் அவர்கள் வார்த்தையை நம்ப முடியாது. இவருடைய வார்த்தையை நம்ப வேண்டியது அவசியம். நம்பத்தக்கவர், நாம் நம்பத்தக்கவர் இவர் மாத்திரம்தான். இவர் ஒரு 6 காரியங்களை இந்த ஸ்நேகத்தின் வெளிப்பாடாய் நமக்கு சொல்றத இதே பகுதியில் வாசிக்கலாம். 6 காரியங்களை சொல்றார். 7ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒன்று முதலே சொல்ற, என் பார்வைக்கு நீ அருமை, நீ கனம் பெற்றாய். என் பார்வைக்கு நீ அருமை, நீ கனம் பெற்றாய். நான் உன்னை கனப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்றார், மேன்மைப்படுத்தி இருக்கேன்னு சொல்றார். அவர் பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். நாம் குறைவுள்ளவர்கள் தான், தகுதியற்றவர்கள் தான். ஆனால் அவர் பார்வையிலே நாம் விலையேற பெற்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 43ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்றார் பாருங்க. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அடைத்தேன், நீ என்னுடையவர். உன்னை மீட்டு கொண்டேன், 1. உன்னை பேர் சொல்லி அடைத்தேன், 2. 3. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். உன்னை நான் மீட்டு கொண்டேன். எப்படிங்க நம்மளை மீட்டார் அவர்? எப்படி நம்மை மீட்டார்? சாசிலிருந்து, பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, உலக இச்சைகளிலிருந்து, எல்லா நெருக்கடிகளிலிருந்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். He have redeemed us. நம்மை கிரயம் செலுத்தி மீட்டு கொண்டார். நமக்காக கிரயம் செலுத்த உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. எபேசியர் 1:7 எடுத்து வாசித்து பார். சிலுவையில் நம்மை மீட்டு கொண்டார். வாசி. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படலைன்னா அவன் தேவனுடையவன் அல்ல. அவன் தேவனுடையவன் நான் அல்ல. பாவத்தினாலே ஏற்படுகிற, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் பாவத்தில் ஏற்படுகிற அந்த மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு 1:18 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன், the power of God. சிலுவையிலே தேவ வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. சிலுவையை நம்புகிறவன், சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினதை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அங்கீகரிக்கிறவன், எப்பேற்பட்ட கொடிய பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படாமல் போவதில்லை. அது எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கொடிய மனிதனா இருக்கலாம். ஆனால் சிலுவை நிழலிலே தஞ்சமாய் வரும்பொழுது அங்கே ஒரு மன்னிப்பு, அங்கே நேசருடைய ரத்த சிந்துதலின் மன்னிப்பு அவனை கழுவி அவனை மீட்கிறது. எபேசியர் 1:7 படி மீட்கப்படுகிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீங்கள் நானும் பிறக்க முன்னமே எழுதப்பட்ட வார்த்தை, நீங்கள் நானும் பிறக்க முன்னமே சொல்லப்பட்ட வார்த்தை, சிலுவையில் சாதிக்கும் முன்னமே சொல்லப்பட்ட வார்த்தை. உன்னை நான் மீட்டுக்கொண்டே, உன்னை நான் மீட்டுக்கொண்டே. I have redeemed thee. மீட்டுக்கொண்ட தேவன், நம்மை மீட்டு எடுத்த தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தேவன் என்று காண்பிக்கிறார். அதுவரைக்கும் அதை காண்பிக்கவில்லை. அவர் ஊழியம் செய்யும் போது தேவனை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். என் பிதா அனுப்பினார், என் பிதா சொல்கிறதை செய்கிறேன், பிதா விடுவிக்கிறார், பிதா ஜனங்களை வாழ வைக்கிறார், ஜனங்களுக்கு சுகத்தை கூட பிதா சொல்றார், இந்த சுகத்தை கொடுக்கிற, இந்த பிசாச துரத்துற எல்லாம் சொல்லினார். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்படுற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஆனால் உயிர் தெழுந்து நிரூபித்து நிற்கிறார். அப்போ அவருடைய வைராகியத்தை பாருங்க. அந்த சிலுவை மரணத்திலே அவர் ரத்த சிந்தினால் ஒழிய மனுஷனுக்கு மீட்பு இல்லை. அதை, அந்த வேதனை, அந்த கடினமான அந்த கொலை பாதகத்தை தன்னிலே அவர் ஏற்றுக்கொண்டார்.
பிறக்க முன்னமே அவர் முன்குறிக்கப்பட்டார். பிறந்த பொழுதே அவர் மேல அந்த தண்டனை இருந்தது. அவர் குழந்தையாய் வளர்ந்து வளர்ந்து நமக்காக இவ்வளவாய் அவர் தன்னை ஒடுக்கி நிறுத்தி அதை நிறைவேற்றி முடித்து நிரூபணம் பண்ணினார். இன்றைக்கும் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் வெளிப்படுகிறார். இன்றைக்கும் வெளிப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உன்னை மீட்டுக்கொண்டே. யார் சொல்ல முடியும்? உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னை ஏற்றுக்கொண்டேன் சொல்லுவார்களா? துரத்துவார்கள், சகிக்க மாட்டார்கள், கசந்து கொள்வார்கள், வெறுப்பை உமிழ்வார்கள். ஏராளமான அனுபவங்களுக்குள்ள நடத்தப்பட்டிருக்கிறோம். அதனால பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மனம் முறிவதில்லை, கலக்கம் அடைந்தும் நாங்கள் மனம் முறிவதில்லை. ஏனால் அவரால் மீட்டுக்கொள்ளப்பட்டோம், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டோம், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இரண்டாவது காரியமாக அவர் சொல்றார், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். எஸ், chosen us. பர்டிகுலரா நம்மளை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றார். பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் அவர். பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் அவர். எவ்வளவு பாக்கியம்! 45வது அதிகாரம் ஏசியா திருசுத்தத்தில் நாம 3-4 வசனங்களை வாசித்தால் கோரேசை குறித்து அவர் சொல்லுகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை பேர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நீ என் பேரை அறியாதிருந்தும் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். கோரேஸ், உனக்கு முன்னாடி எது தடையா இருக்கும்? எந்த தடையும் உடைப்பு. அம்மா பேர் சொல்லி அழைத்தவனுக்கு முன்பாக எந்த தடையும் இருக்க முடியாது. அவனுக்கு விரோதமா எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். தேவன் திறந்த வாசலை வைக்கிறார். தேவனை அறியாத கோரேஸ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மோசே அந்த முச்செடியிலே ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முச்செடி எப்படி எரிய முடியும் என்று ஆச்சரியத்தோடு அதை அவன் பார்க்க வருகிற பொழுது ஆண்டவர் கூப்பிடுகிறார், மோசே 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 மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் என் ஊழியத்தை செய். பேர் சொல்லி அழைத்தார். பாக்கியம். 3 நாள் யாத்திராமத்தில் மோசே 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 மோசே. ஆமா, மோசே மோசே, அதான் தேவனுடைய அழைப்பு. அவன் பேரை அழைக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார். எவ்வளவு பாக்கியம்! ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார். 12:1 ஆசீர்வாதங்களை அடுக்கிக் கொண்டே போனார். உன் பேரை பெருமைப்படுத்துவ, ஜாதிகளுக்கு தகப்பனா வைப்ப, உன் சந்ததி பூமியை தூளை போல நிரப்பும். நீ கால் நடக்கிற இடம்லாம் உனக்கு கிடைக்கும், நீ போகிற இடம்லாம் உனக்கு கிடைக்கும், நீ பார்க்கிற இடம்லாம் உனக்கு கொடுப்ப. ஆபிரகாமே உன் சந்ததியின் சந்ததி. ஆபிரகாமின் பேரனாகிய இஸ்ரவேலின் பேரில் இன்றைக்கும் ஒரு தேசம், தன் ஜனங்களுக்கு என்று தனித்த தேசம். விரோதிகள் சத்துருக்கள் எவ்வளவாய் போராடி அதுக்குள்ள நுழைந்தாலும் விரட்டி அடிக்கிறார் கர்த்தர், பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆனாலும் தன் இஸ்ரவேலின் ஜனம் தனக்கு விரோதமாய் பாவத்திலையும் மீறுதலையும் கீழ்ப்படியாமலே வரும்போது அவர்களை அடக்குகிறார், அவர்களை தண்டிக்கிறார். அவர் மேல கோபப்பட்டாலும் அவர்கள் அழிந்து போகாமல் அவர்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். பேர் சொல்லி அழைத்த தேவன். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துறார்? பேர் சொல்லி அழைத்தார். ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பவே சரண்டர் ஆயிட்டேன். அந்த பேர் சொல்லி அழைக்கிற அந்த அனுபவம் நம்மை தேவன் அழைத்து இருக்கிறாருங்க. இல்லைன்னா இந்த உலகத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்க மாட்டோம், இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இந்த சத்திய வசனங்களில் அவருடைய நேசத்தின் அன்பில் நாம் ஓடி உலாவர, அதுக்குள்ள நாம களி கூற, அதுக்குள்ள நாம நிலைத்து நிற்க, அது நிமித்தம் உண்டான சகல பரிபூர்ணங்களையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாய் நாம் உரிமையாக்கி கொள்ள
அப்போஸ்தலர் 9:4 சவுலே சவுலே எல்லோரையும் பேர் சொல்லி வைத்தாங்க. யோபு என் தாசன், சாத்தானே யோபு என் தாசன், அவன் மேல் கண் வைத்தாயோ? யோபு என் தாசன், அவன் மேல் கண் வைத்தாயோ? கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் என்னுடையது, அதை எடுத்தாலும் அவன் என்னை தான் ஆராதிப்பான். அதே மாதிரிதான் அந்த யோபு பக்தன், என் தேவன் அவன் மேல வைத்த நம்பிக்கையின்படியே அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சாத்தானே யோபுவாகிய என் தாசன் மேல் கண் வைத்தாயோ? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆகாரே நீ எங்கே போகிறாய்? பேர் சொல்லி அழைத்தவர், பேர் சொல்லி அழைத்தவர். விழுந்து போன ஆதாமை அழைத்தவர், தவறி ஓடுற ஆகாரை தடுத்து நிறுத்தினவர். எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? அவர் அழைக்கிறார் என்று சொன்னால் நம்மை கரம் தூக்கி விடத்தான். அழைக்கிறார் என்று சொன்னால் என்ன நிலையில நாம் இருக்கிறோம் என்று அறிந்து நம்மை தூக்கி நிறுத்த, நம்மை ஆதரிக்க, நமக்கு ஆறுதல் கொடுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு 4வது ஒரு ஆசீர்வாதம், நீ என்னுடையவர், நீ என்னுடையவர். யூ பிலாங் டு மீ. அசைக்க முடியாது, நீ என்னுடையவர். நீ வீழ்ச்சி அடைய முடியாது. நீயா என் கையை உதறி விட்டுட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனாதான் நீ வீழ்ச்சி அடைய முடியும். அது வரைக்கும் நீ என்னுடையவன். ஏன்னா என் ஆடுகளை நான் என் கரத்தில் வைத்திருக்கிறேன். என் ஆடுகளை என் கரங்களிலிருந்து ஒருவனும் பறிக்க இயலாது. அவைகளை கொடுத்த என் பிதா எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர். நாம் இயேசுவுக்கு உரியவர்கள், நாம் பிதாவுக்கு உரியவர்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து என் சிநேகிதர்களே, என் சிநேகிதர்களே என்று அழைக்கிறார். அவ்வளவாய் நேசிக்கிற ஒரு தேவன், நீ என்னுடையவன். இந்த வார்த்தையை யார் சொல்லக்கூடும்? இந்த வார்த்தையை யார் சொல்லணும்? வானத்தையும் பூமியும் உடைய தேவன், சகல காரியங்களை உடையவர், எல்லாம் அவருடைய உரிமை சொத்து. சகல படைப்புக்கும் அவரே தகப்பனா இருக்கிறார். அவரே ஜெனிப்பித்த கண்மலை, பெற்றெடுத்த தெய்வம், எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட எஜமானன் அவன் நம்மை பார்த்து நீ என்னுடையவர். நாம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? இந்த உலகத்தில் ஒரு அதிகாரிக்கு பிள்ளையா இருந்தா அவருக்கு என்ன வரவேற்பு? உலகத்து மனிதர்கள் பெரிய ஆட்கள், பெரிய பிள்ளைகளை, பெரிய குடும்பத்தார, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அப்படி நிமிர்ந்து பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் கீழே கிடந்த நம்மை தூக்கி எடுத்து, கரம் பிடித்து தூக்கி எடுத்து நீ என்னுடையவன் என்று நம்மை பார்த்து உலுக்கி சொல்றார், உலுக்கி சொல்றார். தூங்குற நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீ என்னுடையவன். யூ பிலாங் டு மீ, பிலாங் டு மீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உரிமையாளர்கள், உரியவர்கள் இன்றைக்கு சொல்ல மாட்டார்கள். ஒரு காலத்தில் கைப்பிடிக்கும் போது சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் நான் கூட நிற்பேன், நான் இருப்பேன், நான் பார்த்துப்பேன், நானும் நீயும் ஒன்று எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலம் பிரச்சனைகள், குழப்பங்கள், கோபங்கள், ஆக்ரோஷங்கள், ஏதோ ஒரு வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ள கடந்து போனால் நீ யாரோ நான் யாரோ ஆறாரோ ஆறீராரோ அப்படி முடிச்சிடும் பாட்டு. அவ்வளோதான். நீ யாரோ நான் யாரோ. மனிதனை போல நன்றி கற்றவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க, நன்றி உள்ள நாய் எவ்வளவோ மேலுன்னு சொல்லுவாங்க. நாய்க்கு நன்றி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதனை நம்ப மாட்டார்கள். மனிதன் எப்படியும் மாறுகிறவன், எந்த நிலையிலும் அவன் மாறுகிறவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்ச நாள் சொல்லுவாங்களோ, நீண்ட நாள் சொல்லுவாங்களோ, திடீர்னு கோபம் வரும்போது மறப்பார்களோ, விலகுவார்களோ. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள எவ்வளவு காரசாரங்கள், சொத்து பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்குள்ள இன்னைக்கு பகைகளும் சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் இருக்கிற இடத்துல நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டி உன்னை கையிலிருந்து பறிக்க முடியாதுன்னு சொல்லி நம்மை நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி தன் கரத்திற்குள்ள வைத்து பாதுகாக்கிற இந்த பரமனுக்கு ஒரு நன்றியை நாம் எப்பொழுதும் இருதயத்திலிருந்து தினந்தோறும் சொல்லும். ஆண்டவரே, நான் உம்முடையவன், நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நான் உமக்கு சொந்தம். யோனாவை அழைத்து நினிவே மக்களை மீட்க வேண்டும், மனம் திரும்புதலுக்கு போய் சொல். ஒருவேளை மனம் திரும்பினால் அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடும், பாவங்களை விட்டு அவர்களை மீட்கக்கூடும். அவர்கள் மனம் திரும்பினால் சரி, நீ போய் சுவிசேஷம் சொல்லுனா யோனா சொல்ல மாட்டேன்னு சொல்லி திசை மாறி
அவன் வேறு பகுதிக்கு கடந்து செல்ல கப்பல் ஏறி நல்லா தூங்கும் பொழுது கப்பலையே போட்டு சிதைக்கிறார், ஆட்டி விடுறார். கப்பல் தத்தளிக்குது. மாலுமி பயப்படுறா, எல்லாரும் பயப்படுறாங்க, உரிமையாளர் பயப்படுறாங்க, ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. கடல் பொங்குது, என்ன நடக்குது? யாரோ நம்மள ஒருத்தர் தவறு செய்கிறார். அவன் யாரு? சீட்டு போட்டா யோனா. யார் இந்த யோனா? கப்பல் ஃபுல்லா தேடி பார்த்தா அடித்தளத்தில் நிம்மதியா தூங்குறான். தேவனுடைய வழியை விட்டு, தேவன் சொன்ன ஊழியத்தை விட்டு, என்னன்னா அந்த ஜனங்களை தேவன் மன்னிச்சிருவாரு. நினிவே மக்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவாரு, ரட்சிப்பாரு. அப்புறம் நம்மளை போய் ஜனங்க தப்பா சொல்லும், நம்ம சொல்லுவோம் அழிய போகுதுன்னு, அவர் மனம் இறங்கி மாத்திடுவார். அப்புறம் நம்மளை தான் ஜனங்க மதிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் அவன் அதை விருப்பப்படல அந்த ஊழியத்தை. ஆனால் எவ்வளோ ஆக்ரோஷம் பாருங்க. கடலை கொந்தளிக்க வச்சு அவனை தூக்கி போட்டா விட அந்த தண்ணீர் அமரலை. அவனை தூக்கி போட்ட பிற்பாடு தான், தூக்கி போட்ட உடனே அவன் சொல்றான், அவனே சொல்றான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை தூக்கி போடு. கடலில் தூக்கி போட்டு அவனை மீனை அனுப்பி அவனை வைத்து வயிற்றில் வைத்து மீன் கொண்டு போய் நினிவே பட்டத்தில் கக்குன்றார். இது ஒரு ஆக்ரோஷம். என் வேலையை செய்ய நான் உன்னை அழைச்சா நீ வேற வேலை செஞ்சிட்டு இருக்கிறியா? ஓ வழியில போறியா? இன்னைக்கு சிலர் உணராமல் இருப்பார்கள், அறியாமல் இருப்பார்கள், அறியாமல் இருப்பார்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், என் மேல கோபப்படக்கூடாது. இது சபையில் நிறைய வாலிபர்கள் வாலிப பருவத்தில் பயங்கரமா உருண்டு பிறண்டெல்லாம் வேலை செய்வான் சபையில். கல்யாணம் ஆயிட்டு போனா காணவே பட மாட்டேன், அதுக்கப்புறம் வரவே மாட்டேன். அவனா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம நல்லா உழைச்சிட்டோம், ஆலயத்துக்கு நிறைய செஞ்சிட்டோம், என் கடமை முடிஞ்சு போச்சுன்றா. தம்பி, நீ புருஷனா அவனையா? கல்யாணம் பண்ணா நீ யாரு? புருஷன். தேவனுக்குள்ள என்னவா மாறணும்? புருஷனா மாறணும். ஒரு ஊழியனா உருவாகி வரணும், அவருடைய சேவகனா வரணும். சோல்ஜர் ஆஃப் காட், சோல்ஜர் ஆஃப் காட். 35வது வயதில் பாவத்தில் ஊறி போய் கம்யூனிசத்தில் இருந்து பதவி வெறியில சுத்தி கொண்டிருந்த நாயாகி என்னை பிடித்து இன்றைக்கு மனமானத்திற்குள்ள நடத்தி 35வது வயதில் என்னை பிடித்தார். உடனே மனமாற்றம், உடனே விடுதலை. தொழிற்சாலையிலே ஒரு அசைவு, சாட்சியாய் நிறுத்தி தெருக்களிலே பயன்படுத்தார். தெரு பிரசங்கம் தான் செய்யும். என்னுடைய ஊழியமே தெரு பிரசங்கத்தில் ஆரம்பித்தது தான். அங்கிருந்து வந்தவன் தான், அங்கிருந்து சபையை உருவாக்கினான், அங்கிருந்து தான் தேவன் கிரியை செய்தார். இன்றைக்கு தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இதுவரைக்கும் நாம தேவனை வேதனைப்படுத்தியிருந்தா இனி அவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு இப்போவாவது நாம மனந்திருப்போம். இன்றைக்காவது அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் அவமதிப்பாங்க, செயல்படுவாங்க, எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவங்க ஆண்டவர் பாதத்தில் அப்படியே அடிமையாகி விழுவாங்க. ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்து போய் ஊழியத்தை முடிங்க நிறுத்துங்க போதும், ஃபாஸ்டிங்னா கேட்கவே மாட்டாங்க, அழுது ஊழியம் செய்வாங்க, உருண்டு பிறண்டெல்லாம் ஊழியம் செய்வாங்க. அவங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன், கண்ணால் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கென்று பின் நாட்களில் அவர்கள் மனம் திரும்பும்போது எப்படி பாருங்க. சவுல் என்கிற துன்பப்படுத்தினவன் சபையை, இயேசுவை துன்பப்படுத்தினவன் எந்த அளவிற்கு பிற்பாடு அவன் தன் வாழ்க்கையை முற்றிலும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தான். கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் சொன்னான். அன்பில்லாதவன் தான், சிறப்படுத்தினவன், துன்பப்படுத்தினவன். சபை விசுவாசிகள் அடித்து துன்பப்படுத்தினவன், அதிகாரம் பெற்றவனை போல செயல்பட்டவன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் மாறிப்போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் தான் உன்னத பாட்டில் சூலாமத்தி தன்னுடைய நேசரை பார்த்து சொல்வார், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன். இந்த உறவு தான் அவன். இயேசு என் நேசர், நான் அந்த நேசருடையவன். என்னை எதுவும் பறிக்க முடியாது, எதுவும் தொட முடியாது. நான் அவருடைய அன்புக்கு உட்பட்டவன், அவருடைய எல்லைக்கு உரியவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. 43:2 இன்னொரு ஆசீர்வாதத்தை, நான் சிநேகிக்கிறேன் சொன்னதுனால நமக்கு கிடைத்த இன்னொரு ஆசீர்வாதம், நான் உன்னோடு இருப்பேன். எப்போ தெரியுமா? நீ சொகுசா இருக்கும் பொழுது அல்ல, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, நீ அக்கினியில நடக்கும் பொழுது, நீ போராட்டங்கள் பிரச்சனையில் சிக்கும் பொழுது, நீ தத்தளிக்கும் பொழுது, நீ மூழ்கும் பொழுது, நீ முடியலேன்னு சொல்லும் பொழுது, நான் கஷ்டப்படுறேனேன்னு நீ அழும் பொழுது, கேட்க மாட்டீரோ, பதில் கொடுக்க மாட்டீரோ என்று நீ துவண்டு போய் தவிக்கும் பொழுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 5ஆம் வசனத்தில் பாருங்க, பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன்.
பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே, மறந்துடாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். மத்தேயு 28:20 சொல்றார், இந்த உலகத்தின் முடிவு பாருங்க, சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்துல யார் இந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம நம்பாம போலாம். இந்த உலகத்துல யார் நம்ம கிட்ட நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு உதவுறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் இருப்பேன். வயதான நாட்கள்ல பெற்றோர் தனித்து விடப்பட்ட பெற்றோர், வயதான நாட்கள்ல தனித்து விடப்பட்ட மனிதர்கள். என் சொந்த அண்ணன் தனித்து கிடந்தார், தனித்து இருந்தார். பாண்டிச்சேரியில் பார்க்கறதுக்கு ஆள் வரல. எப்போ பிள்ளை வரும், எப்போ வேலை செய்கிறவங்க வருவாங்க, கதவு திறந்தே இருக்கும், சாத்த முடியாது, பூட்டு போட முடியாது, திறந்தே இருக்கும். இரவு பகல் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாது. கடைசியில் துவண்டு போனார், தனிமை. இன்னைக்கு நம்மை பார்த்து வயதிக நாட்கள்லையும் கூட, சிறு வயதில் இருக்கிறவங்களையும் கூட எல்லோரையும் பார்த்து நான் உன்னோடு இருக்கிறேன். யார் சொன்னாலும் நம்ப முடியாது, யாரு சொன்னாலும் நம்மை நேசிக்கிறவர்கள் சொல்லுவார்கள், மறந்து போவார்கள். செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை. பிள்ளைகள் சொல்லுவாங்க, திருமணம் ஆயிடுத்து, பிள்ளை இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நேரம் கிடைக்கும் போது வரணும் போகணும்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். யோவான் 14:1-3 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது பார்க்கிறோமே, பரமபிதா வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளில் ஒன்றை உனக்கு ஆயத்தப்படுத்தி நான் இருக்கிற இடத்துல உன்னை கூட்டி சேர்த்து கொள்வேன். உனக்கு நித்தியம், நான் உன்னை தனிமையாக விடுவதில்லை. இந்த உலகத்தின் மரணத்திற்கு பிற்பாடு அந்த மரணம் மாத்திரம் உனக்கு தனிமையை காண்பிக்கலாம், ஆனால் அந்த மரணம் தான் பிரயாணம், நித்திய பரலோகத்தின் பிரயாணம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மை, அவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம், ஆனால் இயேசு சொல்றார். 6வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்ன? நீங்கள் என் சாட்சிகள், நீங்கள் என் சாட்சிகள். யூ ஆர் மை விட்னஸ். 12ஆம் வசனம் 10ஆம் வசனமும் வாசித்து பார்க்கலாம். 12ஆம் வசனம். அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள். அந்நிய தேவன் இல்லை. There is no other foreign God. நான் தான் தேவன், நான் தான் தேவன், நான் தான் தேவன். அவர் ஒருத்தர் தான் தேவன். இயேசு ஒருத்தர் தான் தேவன். பிதா ஒருத்தர் தான் தேவன். ஆவியானவர் ஒருத்தர் தான் தேவன். வேற தேவன் இல்லை, அந்நிய தேவன் இல்லை என்றார். சொல்லிட்டு நான் தேவன் என்பதற்கு நீங்கள் என்னுடைய சாட்சி. யூ ஆர் மை விட்னஸ். நீங்கள் என்னுடைய சாட்சிகள். நாம் யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம்? எதை விளங்க பண்ணுகிறோம்? நாம் தேவனுடைய சாட்சி, தேவனை விளங்க பண்ணுகிறோம். அவர் நம்மை சாட்சி என்று போட்டு வச்சிட்டார், ஒரு லிஸ்டில் போட்டார். சாட்சிகள் என்ற லிஸ்டில் நீங்களும் நானும் இருக்கிறோம், நீங்களும் நானும் இருக்கிறோம், நீங்களும் நானும் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவி அவங்க மேலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகள். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோமா? 1:7 1:7 நினைக்கிறேன். பரிசுத்த உங்கள் மேலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உலகம் முழுவதுக்கும் சாட்சிகள் நாம் தான், நாம் தான். கர்த்தருடைய நாமத்தில் அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறோம். எப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அப்போதான் சபை உருவானது, அப்போதான் அற்புத அடையாளங்கள் உருவாச்சு, அப்போதான் தேவன் நிரூபிக்கப்பட்டார். ஒரு அந்நிய பாஷை தேவ ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. அப்படிதான் மக்கள் தேவ கரத்தை பார்த்தார்கள். மனிதரின் மத்தியில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர் உலாவுகிற ஒரு தேவனாக இருக்கிற ஒரு தேவனாக. ஐயா, இந்த உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கிறது, ஈவலுக்குள்ள இருக்குது, அசுத்தத்திற்குள்ள இருக்குது, அருவருப்புக்குள்ள இருக்குது, அநீதத்திற்குள்ள இருக்குது, தீமைக்குள்ள இருக்குது. நம்மளால தீமையை பேச முடியல பாருங்க. இதை வச்சுக்கிட்டே விளையாடுறான். ஒரு சில விசுவாசிகள் தாறுமாறா வாழ்ந்துட்டு இருக்கிறான், தாறுமாறா சவால் விடுறான், தாறுமாறா செய்யறான். அவன் விசுவாசி தான், ஆனா நம்மளால பேச முடியல. ஆனா அவனுக்கு நல்லா தெரியுது, ஆவிக்குரியவர்கள் ஊழியர் செய்யறவங்க
இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தவறு செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால அவன் ஆழமா பாவத்தில் போறான், ஆழமா சவால் விடுறான், தைரியமாய் பேசுறான். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா நீ செய்யலாமா, நீ ஊழியக்காரன் செய்யலாமா, ஊழியக்காரன் குடும்பம் செய்யலாமா, ஆனா அவன் தலைக்கீழா செய்யறான், கொடூரத்தை செய்யறான், அசுத்தத்தை செய்யறான், அருவருப்பை செய்யறான், தீமையை பேசுறான், எதிர்த்து நிற்கிறான், பொய் பித்தலாட்டம், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறான். குடும்ப பிரச்சனையில ஒரு குடும்பத்தை பிரிச்சே வச்சிருக்கான். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். அனுப்புனா அதை பேசாதன்றான், அதை பேசாத, இது சரியா அது சரியா, இது ரைட்டா அது ரைட்டா, அப்படிதான் பேச. அதான் உலகம், இதுதான் உலகம். நீங்களும் நானும் அவருக்கு சாட்சி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியையில் அடிக்கும்படி தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியில் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும். பெரிய பெரிய சபையில் இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியர்களோடு கூட இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் யாருடைய பிள்ளை, யாருடைய பிள்ளை ரொம்ப அவசியம் நிதானிக்கணும். நாம் யாருடைய பிள்ளை, நாம் யாருடைய சாட்சிகள், நாம் யாரால் நேசிக்கப்பட்டோம், நாம் யாரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டோம், யார் நம்மை தெரிந்து கொண்டார், யார் நம்மை மீட்டெடுத்தார், யார் நமக்காக கிரயம் செலுத்தினார், நாம் யாரோட பிள்ளைகள். இந்த தீர்மானம் மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். புதிய புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்றார் இல்லையா? நான் உன்னை நேசித்தேன்னு சொல்றாருல, அதுல வர ஆசீர்வாதத்துல கடைசியாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. அங்கே 43:19 அங்க சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இன்னும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:5 சொல்வாரு, சகலத்தையும் புதிதாக்குறேன். அது உலகம் முடியும் பொழுது சகலமும் புதிதாக்கப்படும். புதிய வானம் புதிய பூமி இறங்க, நியாய தீர்ப்பு உண்டாகும், சகலமும் புதிதாக்கப்படும். ஆனால் அதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆச்சரியமானவைகளை செய்வார், நன்மையானவைகளை செய்வார், மகிமையானவைகளை செய்வார். அவர் வல்லமை மிக்கவர். மகிமையானவர்கள் எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம். சொல்லி முடியாத ஈவுகள், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அற்புதமாய் கரம் பிடித்து நடத்துவார், அற்புதமாய் காரியங்களை வாய்க்க செய்வார். அவரை சொல்லி துதிக்கிறவர்கள் நாம். 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் அதான் பாதுரம் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் உடைய கிருபையால் என்ன திருப்தியாகும். புதிய காரியங்கள் நாள்தோறும், புதிய கிருபை, புதிய பல, புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 43:25 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை நினையாமல், அதாவது பாவத்தை செய்ய செய்ய நினையாமல் இருக்க மாட்டார். இல்லை, பாவத்தை செய்துட்டோம், அதுலேருந்து மீட்டெடுத்துட்டார், இனி நினைக்க மாட்டார். நாம் அவருடையவர்களாக தான் வாழணும். இனி பாவம் பக்கமோ பிசாசு பக்கமோ உலக பக்கமோ நாம் போகாதபடிக்கு நேச பட்சத்தில் நிற்போம். நேசர் நம்மை மகிமையாய் நடத்துவார். அர்ப்பணிப்போம். இந்த சத்தியத்தை கேட்டோமே, நாம் அர்ப்பணிப்போம். ஆமேன். அவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை சிநேகித்தேன், ஐ லவ் தி. இதனால் உண்டான ஆசீர்வாதங்கள் என் பார்வைக்கு அருமை கனம் பெற்றார். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேச சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏராளமான ஆசீர்வாதங்கள். நீங்கள் என் சாட்சிகள், புதிய காரியத்தை செய்கிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த 8 விதமான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை நேசித்தேன் என்ற வாக்கின்படி இந்த நேசம் கடைசி வரை மரண பரியந்தம் இந்த நேசம் கூடவே இருப்பார், கூடவே இருப்பார். என்னை மீட்டுக் கொண்டார், என்னை பேர் சொல்லி அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார். நான் அவருடைய சாட்சி, நான் அவருக்கு சொந்தம், அவருடையவன்.
என் கூட இருக்கிறார், புதிய காரியங்களை செய்கிறார். என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு கூட அவருடைய கைவிடாத அரவணைப்புக்குள்ள நான் ஓடி ஜெயம் எடுப்பேன். கூட இருக்கிறீர். உலகத்தின் முடிவு பண்ண சகல நாட்டில் கூட இருக்கிறேன். நான் போகிற பாதைகளில், நான் கடந்து போகிற வாழ்க்கையில கூட இருக்கிறேன். குடும்பத்தோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், என் சபையோடு இருக்கிறேன், என் ஊழியத்தில் இருக்கிறீர். உங்களுடைய அன்பிற்காக நன்றி. வந்த உம்முடையவர்களை ஆசிரியர் என்னுடையவர்கள் என்று சொன்னீர். நீ என்னுடையவன், you are mine என்று சொன்னீர். என்னுடையவன், you belong to me. எதுவும் பறிக்க முடியும். கூட இருந்து நடத்தும் பெரிய காலேஜ் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா இயேசு நம்முடைய சபைகளிலும் நீர் இருந்து சிநேகித்து நடத்தி புதிய இடங்களை கட்டி கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தந்தை அவர்கள் சென்னையில் தொடர்ந்து நடத்துகிற இந்த ஒரு வார ஊழியங்களில் விசேஷித்த மகிமை விளங்கட்டும். நீர் கூட இருந்து செய்கிற காரியம் மகா பயங்கரமா இருக்கும்னு நீர் அப்படியே செய்வீரா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், சபைக்குள்ள இருக்கிற எல்லோரையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாலை ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.